ஸோ ஓப்பன் பண்ணியிருக்கிற அல்பைக் ஷோரூம். என் பையன் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் அவரோட இந்த வயசில் எனக்கு வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் நம்ம யாருமே இல்லைன்னா நம்ம தான் ராஜா. ஆரம்பிக்கலாமா? There's a fucking rule in this jungle. எவன் பஸ் இருக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஆஃபீஸுக்கு வந்தோடனே யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்ம வியூஸ் எவ்வளோ போயிருக்கு, வேறு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் மேனேஜர் வரல. ஸோ மேனேஜர் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து உங்களுடைய ஒரு ஹெல்ப்னால 170லேருந்து 200 வரைக்கும் ரீச் ஆகிருக்கோம். ஸோ அப்படியே கண்டினியூஸாக வீடியோ போட நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம். இன்ஷாஅல்லாஹ் இன்னும் ஒரு 2 வீக்ஸில் நம்ம வந்து பறந்துடுவோம். பறந்துட்டு அங்கே போய் வீடியோ போடுவோம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அது தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும், பார்க்கலாம், பேசலாம், பழகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து என்னடா காலங்காலத்தில் வீடியோ போடுறியே என்ன ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அல்பைக் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஷோரூம் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வீட்டில் நான் சமைக்கலை. ஸோ சமைக்காத காரணத்தினால, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தேர்ஸ்டே, அதனால தான் நம்ம வந்து டிஷர்ட்லாம் போட்டு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே நம்ம போயிட்டு ஈவினிங் லஞ்சுக்கு போயிட்டு நம்ம வந்து அல்பைக்கு எங்கே என்ன இருக்கோ அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி ஒர்க்கு நல்லா அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு அடுத்துல நம்ம வந்து சேலரி ரெடி பண்ணணும். ஸோ அதனால் அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே. இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து டீ கப் கொடுத்துருக்காங்க. டீ சாப்பிட்டு கொஞ்சம் இது இருக்குது, மில்க் ரஸ்க், அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் காலை டிஃபன் இதுதான் நமக்கு எப்போதுமே. வெளியே போனால் சாப்பிட்றது. இப்போ அப்படி நாங்கள் அவசரமாக வந்ததுனால சாப்பிடல. ரஸ்கை சாப்பிட்டு நம்ம வந்து காலை டிஃபனை ரெடி பண்ணிக்குவோம். எப்போதும் காலைல சாப்பிட்ணும். காலைல சாப்பிட்டா தான் நமக்கு வந்து நல்லது. ஏன்னா காலைல சாப்பிடாமல் இருக்காதீங்க தயவு செய்து. ஸோ காலைல சாப்பிட்ருங்க. நம்ம வந்து ரஸ்க்கு சாப்பிடுவோம். இப்போது ரஸ்க் எடுத்து வச்சாச்சு. 3 ரஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரஸ்க் எடுத்து வச்சாச்சு. இது நம்ம சேலரி டீட்டெயில்ஸ், சேலரிலாம் வந்திருக்கு. அதை அப்டேட் பண்ணணும் இப்போது நம்ம சேனலில். அவ்வளோதான். இது நம்ம ஆஃபீஸ். இங்கே வந்து மேனேஜர் ஆஃபீஸ். இது மேனேஜர் உள்ளே இருப்பார். அவர் இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டு. அது வரைக்கும் நம்ம யாருமே இல்லைன்னா நம்ம தான் ராஜா. பயங்கர வேலை. யாருமே இல்லை, யாராவது ஒருத்தங்க இருப்பானுங்க. ஆனால் 2 பேரும் இல்லை, வெக்கேஷன் போயிட்டானுங்க. இப்போ எல்லாமே A to Z நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. சரியாக கூட தூங்கலை. என்ன செய்யுது, நம்ம தானே பார்த்தாகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவினிங் லஞ்சுக்கு அல்பைக் போகலாம். ஓகே, இன்னும் நம்ம மேனேஜர் வரல. ஸோ இதுக்கப்புறம் வரமாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ மீட்டிங் ஏதோ போயிருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி நமக்கு ஃப்ரீ அல்ஹம்துலில்லாஹ். வேலை எதுவும் இல்லை. சேலரிலாம் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியாச்சு. அவர் வந்தார் அப்படின்னா அவர்கிட்ட காட்டிட்டு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி தேதி 25 தானே. ஸோ இன்னும் 7 days இருக்குது 31க்கு. ஸோ நோ ப்ராப்ளம். டைம் 11:20 தான் ஆகுது டைமு. ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு 2 hours எப்படியாவது போயிட்டோம் அப்படின்னா சாப்பிட கிளம்பிடலாம் அல்பைக். ஓகே, நான் டைரெக்டாக அதுக்கப்புறம் அல்பைக் போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஹாய், இன்னும் யாரும் வரல, மேனேஜர் யாரும் வரல. ஸோ நம்ம தான் இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம தான். நல்லா யூடியூப் பார்த்துட்டு ஜாலியாக படம் பார்த்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எம்ப்ளாயி ஃபோன் பண்ணி எனக்கு பே ஸ்லிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போது அந்த ஒர்க் வந்துருச்சு இன்றைக்கி. ஸோ இப்போ அந்த ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஒர்க் போயிட்டுருக்கு.
பே ஸ்லிப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்ததுக்கு இந்த வேலையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பே ஸ்லிப் இப்போ 3 monthsக்கு ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் என்னோட ஒரு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சு ஃப்ரீயாக போயிடுச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் 12 மணி 1 மணிக்கு போய் நம்ம சாப்பிட்டு அல்பைக்கு போக வேண்டியதான். ஓகே இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்துச்சு, லாஸ்ட் வீக்லேருந்து இந்த வீக் வரைக்கும் என் பையன் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் அவரோட இந்த வயசில் எனக்கு வந்து சம்பாரித்து கொடுத்துருக்காரு. 750 ரூபா சம்பாரித்து கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்குது இந்த வயசுலேயே அவர் எனக்கு சம்பாரித்து கொடுத்துக்கிறாருன்னு. ஓகே, நம்ம கிளம்பிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. நம்ம டைரெக்டாக அங்கே போய் நம்ம வீடியோ எடுப்போம். ஓகே, அங்கே போகலாம். சும்மா வேற லெவலில் இருக்குது. இது கீலி காரு, இது வந்து பெட்ரோலு போடக்கூடாது. இப்போலாம் ஒன்றா வந்து சரி வராது. இப்போலாம் ஒன்றா டக்குன்னு அடிச்சிருவாங்க நம்மள. ஸோ அதனால நம்ம இப்போ ஓடக்கூடாது. நம்ம காரு கரெக்டாக அங்கே இருக்கு. ரோடை கிராஸ் பண்ணி தான் போகணும். வெயில் சும்மா வேற லெவல்ல பிரிச்சு எடுக்குது. இந்த வெயில நம்ம கண்டினியூஸா வீடியோ எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னா மொபைல் ஹீட் ஆயிடும். அப்புறம் அங்க போயிட்டு எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா அல்பைக்கு போயிடலாம். இங்க இருந்து எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும், 1.5-2 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். ஓகே, வாங்க நம்ம சர்ன்னு இப்போ அல்பைக் ஷோரூம்னே வருது பாருங்க. ஒவ்வொரு வாரத்தையும் அல்பைக் ஷாப்புக்கு போகலாம். ஃபுல்லா பழக்கடை தான். தர்பூஸ் தான் இங்க அதிகமா வைக்கும் வெயில்ல. பார்த்தீங்களா, ஃபுல்லா தர்பூஸ் தான். இங்க அங்க எல்லாமே தர்பூஸ் வந்துகிட்டே இருக்கும். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. வாங்கி சாப்பிட்டோம்னா நல்லா உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். ஓகே, இந்த ஒரு வாரத்தை என்னாச்சுன்னா சொல்ல மறந்துட்டேன். அதான் நம்ம பையன் வந்து நமக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு 750 rupees இந்தியன் மணி. எப்படின்னா அந்த இது இருக்குல்ல, குரான் ஓதுறது, இந்த சம்மர் கிளாஸ்ல வந்து கிட்ஸுக்கு வந்து அரபிக் படிக்கிறது, குரான் ஓதுறது, இதெல்லாம் வந்து சம்மர் கிளாஸ் ஜாயின் பண்ண வச்சாங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ணி அதுல வந்து அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எடுத்து 750 ரூபாய் கேஷ் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ட்ரெயின்ல போகும்போது வேளாங்கண்ணிக்குள்ள இறங்குறவங்க தெரியாதனமா பேக் எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவோட பேக். அந்த பேக்ல மொபைல் சார்ஜரு, ஸ்ப்ரே, சென்ட்டு, பாடி ஸ்ப்ரே, இதெல்லாம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ தெரிஞ்சு எடுத்துட்டு போனாங்களா தெரியாம எடுத்துட்டு போனாங்களான்னு தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதுதான் அல்பைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசா கடை, ஷாப். நம்ம உள்ள போயிட்டு பார்ப்போம். இது வந்து லைட்லாம் செட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. சே, நல்லபடியா சாப்பிடலான்னு இருந்தேன். ஆனா சாப்பிட்ற மாதிரி இல்லையா, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான். ஸோ இதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு நம்ம கிடைக்கும் போல. இப்போ வாங்கிட்டேன், ஆனால் சாப்பிட முடியல. வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் போல இருக்கு. சரி, பக்கத்துல தான் வீடு, வாங்க போய் சாப்பிடுவோம். யாருமே இல்லை, காலியா இருக்கு. இந்த ஏரியா எப்போதுமே காலியா தான் இருக்கும். வீடெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருப்பாங்க. அமீர்கள் இருக்கிற ஏரியா இதெல்லாம். இப்போ நம்ம வீடு கரெக்டா அங்க இருக்கு. ஆஹா, பாத்தீங்களா, மலையிலேருந்து இறங்குற மாதிரி இருக்கு. இப்போ இறங்கி நம்ம வந்து கரெக்டா அங்க போகணும். சுல்தான் பாய் காட்டின வீடு இந்த வீடு தான். இதுதான் இந்த அல்பைக் ரிவ்யூ பண்ண போறோம். சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போறோம். உண்மையிலே சூப்பரா இருக்கும். நீங்க ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது உண்மையிலே பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம வாங்க இப்போ சாப்பிடலாம். இது அவங்களுடைய பன்னு, அவங்களே தயாரிக்கிற பன்னு. நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இதோடைய டிஷ் எல்லாம். அவங்க
அப்புறம் மயூனஸ் கார்லிக் 2 கார்லிக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு இருப்பாங்க. இது வந்து டொமேட்டோ பார்த்தீங்களா, எல்லாமே அவங்களுடைய லோகோ இருக்கும். அவங்களுடைய லோகோ இருந்துச்சுனாலே அது அவங்களுடைய ப்ராடக்ட் தான், வேற யாருக்கும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெஷ்னர், ரெஃப்ரெஷிங், சாப்பிட்டு கை தொடச்சி போடுறது. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் அல்பைக். அம்மா வேற லெவலில் இருப்பாங்க. கவர் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட்லாம் வந்து வெறும் பிளெயினாக இருக்கும், இப்போ வந்து ஃபுல்லாக கவர்லாம் மேலே உள்ளதெல்லாம் மாற்றி அற்புதமாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா வந்து அப்படி காட்ட முடியல, நானே எடுக்கிறதுனால ஃபுல்லாக காட்ட முடியல, அதனால தான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். ஓகே, இந்த அல்பைக்கில் மட்டும்தான் எல்லா பீஸுமே பெருசாக இருக்கும். மற்ற எல்லா ப்ரூஸ்டட்லேயும் இவங்களுடைய லெக் பீஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இவங்களுடைய இது மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த லெக் பீஸுன்னு மட்டும் இல்லை, எல்லாமே. இது வந்து அலியூம் சிக்கனில் அவங்க வந்து செய்கிறது. இவங்களுடைய இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். உப்பு இருக்காது, உரப்பும் இருக்காது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடி செம்ம. நம்ம வந்து இப்போ கார்லிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். லைட்டாக இதை டிப் பண்ணி இதை இப்படி எடுத்து இப்படி காட்டி ஆஹா வேற லெவல். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மசாலா வந்து உள்ள இறங்கியிருக்கு. அது எப்படிதான் செய்யறாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு அவங்க வந்து மசாலாவை உள்ள வச்சு இதை பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. சொல்லியும் கொடுக்க மாட்டாங்கிறாங்க, மற்றவங்களுக்கு இதுவும் பண்ண மாட்டாங்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து பல ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அல்பைக்குன்னு இல்லாமல் மற்ற எல்லாருமே, தாஜாஜி, அல்ஃபந்தி, அப்புறம் குடு, இந்த மாதிரி எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க கொடுக்குற டேஸ்ட் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்கல. சவுதிக்கு வரவங்க உம்ரா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் அல்பைக் சாப்பிட தான் செகண்ட் வருவாங்க. உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட்டு. எல்லா புகழும் இறைவனுக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு பண்ணு வேற வச்சிருக்காங்க. இந்த பண்ணு சிக்கன் ஃபில்லட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பண்ணு ரொம்ப யூஸ் ஆகும். அந்த ஃபில்லட் எடுத்து இது உள்ள வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வச்சு சாப்பிடலாம். நம்ம ப்ரூஸ்டர் வாங்கினதுனால செட் ஆகாது. பண்ணு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மேலே எள்ளெல்லாம் போட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பண்ணு. ஆஹா, அருமை அருமை மசாலா. சூப்பாக வேற லெவல் டேஸ்ட்டு. அல்பைக்கு அடிச்சுக்க ஆள் கிடையாது சவுதியில், அவங்க துபாயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக எல்லா கண்ட்ரிலையும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் சாப்பிடக்கூடிய பாக்கியம், அல்பைக் சாப்பிடக்கூடிய பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். ஓகே, இந்த கார்லிக்கில் டொமேட்டோ சாஸை லைட்ஸாக அப்படி ஊற்றி லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கார்லிக்கும் அந்த டொமேட்டோ சாஸும் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். ஓகேவா, ஸோ அது வேற லெவலில் இருக்கும். இது வந்து விங்ஸு. எல்லாத்துலேயுமே மசாலா உள்ளே இறங்கியிருக்கும், உள்ளே இறங்குற அளவுக்கு சூப்பராக செஞ்சுருப்பாங்க, வேற லெவலில் இருக்கும். மசாலா செம்மையாக இருக்கிறா. இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருந்த டொமேட்டோ சாஸ் ப்ளஸ் கெச்சப், சரி டொமேட்டோ சாஸ் ப்ளஸ் கார்லிக்
அடடா பக்கா. அல்பேக்கை பிடிக்காதவங்க, அல்பேக்கு நல்லா இல்லாதன்னு சொல்லுவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். நீங்க யாராவது அல்பேக் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ப்ரூஸ்டர் சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஓகேவா, ஃபில்லட் எங்க பார்த்தாலும் கிடைக்குது. ரியாத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரூஸ்டர் வந்து ஒரு சில இடத்துல தான் கிடைக்குது. ஸோ நீங்க எங்க வாங்குறீங்க, எங்க சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நமக்கு இந்த பண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற லெவலில் இருக்கு பண்ணு. பொதுவா அல்பேக் பண்ணு வேற லெவலில் இருக்கும். இது ரொம்ப சாஃப்டா இருக்கு, செம்மையா இருக்கு. இவங்க எப்போதும் சொதப்புறது இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ் தான். இதுல தான் இவங்க சொதப்புவாங்க. பிரெஞ்சு ஃப்ரைஸ்ல பெஸ்ட் நான் சாப்பிட்ட வரைக்கும் மெக்டானல்ட்ஸ் ஒன்று, பர்கர் கிங் ஒன்று, புடு 2, இவங்க நல்லா பண்ணுவாங்க பிரெஞ்சு ஃப்ரைஸ். அல்பேக்ல பிரெஞ்சு ஃப்ரைஸ் மட்டும் எப்பவுமே நல்லா இருக்காது. உப்பு போட மாட்டாங்க, உரப்பு இருக்காது, சும்மா அந்த ஃப்ளேவருக்குன்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இது வந்து தொடகரி. உள்ள மசாலாலாம் இறங்கி வேற லெவல்ல இருப்பா. ஆஹா, ஆமா மசாலா மசாலா தபாரக்கல்லா. இந்த சூட்டோட சாப்பிடும்போது வேற லெவல் இருக்கு உண்மையிலே. குபுஸ் கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். குபுஸுக்கு பதிலாக பண்ணு கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இதுக்கும் நல்லா தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். அதான் ஃபேமிலி இருக்கும்போது ஒய்ஃபு பசங்கள்லாம் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் இது. என் பையன் அடிச்சுலாம்லாம் அந்த லெக் பீஸும் அந்த தொடக்கறியும் வச்சு சாப்பிட்டு எடுத்துருவான். ஒன்று பத்தாது, 2 3 வாங்குவோம். இப்போ அவங்க இல்லாதனால தனியாக சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சரி, அது எல்லாம் ஒரு காலம். சரி, ஓகே, நான் பேசிட்டே இருந்திருப்பேன். ஓகே, வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து என்ன சாப்பிடலாம், தேர்ஸ்டே ஆச்சு, என்ன சாப்பிடலாம், அது இல்லாமல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அல்பேக் ஷோரூம், அல்பேக் ஷாப்பு வந்து அதை காட்டலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். ஆனால் அவங்க மேலே வந்து இன்னும் ரெடி பண்ணல, ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் 1 மாதம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அதனால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஓகேவா, அப்படி அங்கே சாப்பிட கொடுத்துருந்தான் அப்படின்னா அங்கே எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக காட்டியிருந்திருப்பேன். ஸோ சாரி, பை மிஸ்டேக் இது ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்குற நீங்கள் லைக் பண்ண மாட்டாங்கிறீங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, பி வித் மீ. சீக்கிரமாக நம்ம வாட்ச் டைம் வந்து 4000 ரீச் பண்ணிடும். ஓகே, பாய்.